இல்லை சார், நான் மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. இன்னைக்கு மூட நம்பிக்கையெல்லாம் உடச்சிருந்துட்டு என்னோட அறிவையும் என்னோட உழைப்பையும் மட்டுமே நம்பி முழு கவனத்தோட வந்திருக்கேன். நீ சாமியும் நம்ப மாட்ட, சகுனத்தையும் நம்ப மாட்ட. சாமியே கும்பிடாம நீ எப்படி வேலை வாங்கிட்டு வரேன்னு நான் பாக்குறேன். ஒரு கம்பெனிக்கு தேவை சகுனம் பார்க்குற ஊழியர் இல்லை, சவால்களை எதிர்க்கிற ஊழியர்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பெருசா சவால் விட்ட, அதனாலதான் அந்த சவாலுக்கு எதிராக இப்ப நடந்திருக்குது. நான் ஏதோ வேலை கிடைக்கலன்னு பைத்தியம் மாதிரி வந்து புலம்பிட்டு இருக்கேன். வந்துருவியா நீ? நீயா? நீ இங்க என்னடி பண்ற? உன்னை யாரு இப்ப இங்க வர சொன்னா? அதுவும் இந்த நேரத்துல? நீ கிளம்புறியா? எங்க அம்மா பார்த்தா பிரச்சனை ஆயிரும். ஏற்கனவே வீட்டுல நிறைய பிரச்சனை. உன் பிரச்சனைக்கு நீ தான் வர சொன்ன, இப்ப நீயே போன்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு வர வச்ச? வேற எதுவும் வேலை இல்லைன்னு நினைச்சிட்டியா? எனக்கு இன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஏய், உன்னை யாரு இப்ப கூப்பிட்டா? உனக்கு எனக்கு செட் ஆகாது தானே விட்டுட்டு போனேன். இப்ப வந்து உக்காந்து இருக்க ஏன்? உனக்கு பார்த்த மாப்பிள்ள இப்ப என்னை விட மோசமோ? அவனுக்கு வேலை வெட்டி இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு போனா கஷ்டப்படணும், அதுக்கு இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்துட்டியோ? இங்க பாரு, நீ என்ன நினைச்சா எல்லாம் மாத்த முடியாது. நான் தெளிவா இருக்கேன். எனக்கு 30 வயசு ஆகுது, இன்னும் வேலை இல்லை. எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு வேலை வேணும். அதனால என் போக்கஸ் எல்லாமே இப்போதைக்கு வேலையில தான் இருக்கு. நீ தயவு செஞ்சு போறியா? எங்க அம்மா இது பாத்துறா பிரச்சனை ஆயிடும். சரி, நான் கிளம்புறேன். ஆனா நீ மறுபடியும் கூப்பிட்டா நான் வர மாட்டேன். நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் நான் காட்சி கொடுக்க மாட்டேன். நான் ஒரு சில பேருக்கு தான் காட்சி கொடுப்பேன். அதுல நீ ஒரு ஆளு. இப்ப நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. உன் இஷ்டம். ஷோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒரு நினைப்பே மண்டைக்குள்ள இல்ல. உன்னை எப்ப பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. உன்னை பார்த்தே பல வருஷம் ஆகுது. நான் கூப்பிட்டது அந்த கடவுளை. நான் தான் கடவுள். வந்துட்டேன். நீ கடவுளா? என்ன சொல்ற? ஆமா. நீ நிஜமாவே கடவுளா? ஆமா. இல்லைன்னா நடுராத்திரி ஒரு பொண்ணு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? உனக்கு பிடிச்சவங்க, உனக்கு யாரை பிடிக்குமோ, உனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க ரூபத்துல தான் நான் வருவேன். இப்ப இந்த ரூபத்துல வந்திருக்கேன். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ. இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ற? அதான் நமக்குள்ள செட் ஆகலன்னு பிரேக்கப் ஆகி பல வருஷம் ஆச்சுல்ல, எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? என் ஹஸ்பண்ட் வேற பக்கத்துல இருக்காரு. ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இனிமேல எனக்கு ஃபோன் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. சீ, பேய். நீ நிஜமாவே கடவுளா? வலிக்குது. என்ன அஜித், ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இது கனவா நிஜமான்னு பார்த்தேன். இதுதான் உன் பிரச்சனையே. நடக்காத ஒரு விஷயத்த நான் நடத்தி வைக்கும் போது இது கனவான்னு என்ன சந்தேகப்படுற பாத்தியா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்க? சரி, சீக்கிரம் சொல்லு, எனக்கு தூக்கம் வருது. நான் சீக்கிரம் தூங்க போகணும். உங்களுக்கு தூக்கம் வருதா? நான் படைச்ச மனுஷங்க உங்களுக்கே தூக்கம் வரும்போது உங்களை படைச்ச கடவுள் நான், எனக்கு தூக்கம் வராதா? சரி, என்ன விஷயம்? நான் வந்துட்டேன். உன் கோபம் நியாயமானதுதான், ஆனா உன் கேள்விகள் தான் தப்பு. எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் உழைப்புக்கு எதுக்கு இந்த நிலைமை? நீங்களும் அந்த லஞ்சக்கான மேனேஜர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அஜித், அன்னைக்கு இன்டர்வியூல நீ என்ன சொன்ன? இந்த கம்பெனிக்கு தேவை சகுனம் பாக்குறவங்க இல்ல, சவாலை எதிர்த்து நிக்கிறவங்க தான் தேவைன்னு சொன்ன. ஆமா, அதுல என்ன தப்பு? அதே ரூல்ஸ் தான் இந்த வாழ்க்கைக்கும். எனக்கு தேவை பூனை குறுக்க போனதும் முடங்கி போய் நிக்கிற பலவீனமான மனுஷங்க கிடையாது.
லஞ்சமும் அநியாயமும் குறுக்க நிக்கிறப்ப அதை எதிர்த்து நின்று போராடுற திறமையான மனுஷங்க தான். என்ன சொல்றீங்க? அந்த மேனேஜர் லஞ்சம் வாங்கினது அவனோட சுயநலம், அதனால உன் வேலை போயிடுச்சு. மனுஷங்களோட பேராசையில பண்ற அநீதிக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? அந்த அநீதி உன்னை உடைக்குதா இல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதான்னு பாக்குறதுக்கு தான் நான் இந்த இயற்கையவே உரைய வச்சு உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்படின்னா எனக்கு ஒரு முடிவே இல்லையா? நீ வெறும் டேட்டா அனலைஸ் வேலை பார்க்கறதுக்கு மட்டும் தகுதியானவன் இல்லாச்சு. இந்த உலகத்தில் இருக்க அநீதியோட டேட்டாவையே மாற்றக்கூடிய பவர் உனக்கு இருக்கு. உன்னோட அறிவும் உழைப்பும் இந்த சின்ன கம்பெனியோட முடங்கி போகக்கூடாது. உனக்கான போர்க்களம் ரொம்ப பெருசு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் என் புள்ள? ஐயோ, வேலை கிடைக்கலன்னு வரத்தில என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஐயோ பாவம் என் புள்ள, மூளை குழம்பி போச்சு போல. இதுக்கு நான் எத்தனை பரிகாரம் பண்ணணுமோ தெரியலையே. அப்பா முருகா, நாளைக்கே உன் சன்னிதானத்துக்கு என் பிள்ளை கூட்டிட்டு வந்துடுறேன். எப்படியாவது என் பிள்ளை புத்திய தெளிய வை கடவுளே. ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி நான் பைத்தியம் ஆயிட்டேனா? நம்ம ஒன்றும் தனியா பேசிக்கலையே, பக்கத்துல தான் கடவுள் இருந்தாங்க. அப்புறம் ஏன் அம்மா அப்படி சொல்லுது? நாளைக்கு எங்கேயாவது கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போகுது. ஓ அஜித், அங்க போனாலாச்சும் உனக்கு கொஞ்சம் புத்தி தெரியுதான்னு பார்ப்போம். ஏங்க, அதான் அம்மா போயிட்டாங்கல்ல, வாங்க. அம்மா சொன்னது உண்மைதான் போல. வேலை இடத்துல பைத்தியமாயிட்டேன். இல்லாத ஒருத்தன் நினைச்சு இப்படி தனியா பேசிட்டு இருக்கேன். ஐயோ, திரும்ப என் புள்ள பேச ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிச்சு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டேய் வாடா. எங்கம்மா? பேசாம வா என் கூட. எங்கம்மா? வானா வரணும். எங்கம்மா கூப்பிட்டு போற? நான் சொல்றத நீ கேட்கணும், புரியுதா? நீ உன் சவால்ல தோத்துட்ட, அது நினைப்பு இருக்கா இல்லையா? இதுவே நான் தோத்துருந்தா நீ சும்மா இருப்பியா? அன்னைக்கு அண்ணனு தங்கச்சி என்னை என்னென்ன பேசுனீங்க, நான் அமைதியா இருந்தேன். ஏன்? நான் சவால்ல தோத்துட்டேன். உண்மையான மனசுக்கு அழகே ஒத்துக்கிறதா. நீ உண்மையான மனசானா உன் தோல்வியை ஒத்துக்கிட்டு பேசாம வந்து பூஜையில கலந்துக்க. எல்லாம் உன் நல்லதுக்கு தான்டா. அப்பதான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், உன் பொழப்பு நல்லா இருக்கும். உனக்கு முதல்ல சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணும். அதுக்கு தாண்டா அந்த பூஜை. நீ மனசார சாமியை நம்பி மனசுக்குள்ள எல்லாத்தையும் வேண்டி வந்து பூஜையில கலந்துக்க, நல்லா இருக்கும். வா. எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? பேசாம வாடா. சாமி, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, அர்த்தராத்திரில தனியா பேசிட்டு இருக்கான். நீதான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நீலாம் ஒண்ணு இல்லைன்னு அவன் நம்பிட்டு இருக்க. அந்த கோவத்துல என் பையில பைத்தியக்காரன் ஆக்கிறாத. ஒவ்வொரு நாளும் நீதான் உலகோட நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்காவது என் பயலுக்கு புத்திய தெளிய வச்சு நீதான் காப்பாத்தணும் தாயே. என்னம்மா பண்ற? மா, இவ தட்டி விடுமா. மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேம்மா. மா, தட்டி விடுமா. மா, உன் அண்ணா சொல்றாங்களே, என்ன சொன்னாலும் கேட்பேன்னு விடுமா.
தீவாய் போற்றி பணிபவர் இதயத்திலே பார்ப்புறம் படுப்பாய் போற்றி மட்டும் போற்றி. ஏங்க எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? கோயில நம்ம சிரிச்சிட்டு இருக்க கூடாது. சரி சரி சிரிக்கல. கோயிலுக்கு வந்து இப்படி தனியா உட்காந்துருக்க, என்னாச்சு? பாருங்க எங்க அம்மாவை, பக்திங்கிற பேர்ல அவங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க எது கேட்டுட்டு இருக்கீங்க? முதங்க இருந்து ஏஞ்சி போங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். நீ வான்னா வரணும், போனா போகணுமா? நான் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமையா இருக்கேன்? ஹலோ, என்ன நக்கல் பண்றீங்களா? யாருக்கு வேலை இல்லை? நான் ஒரு பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். நேத்து தான் வேலை வெட்டி இல்லைன்னு வந்து புலம்பிட்டு இருந்த. அதுக்குள்ள பெரிய கம்பெனில உனக்கு யார் மேனேஜிங் போஸ்டிங் கொடுத்தது? அதுவும் ஒரே நைட்ல. கோயில உட்காந்து பச்சையா புழுகிறியே. அப்போ நேத்து வந்தது சாமியா கடவுளா? உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே வச்சுக்கோ. ஏங்க, நீங்க தானே கடவுள், உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, போய் சொல்ல வேண்டியதானே? அப்படியா? நான் எதுவும் அப்படி சொல்லலையே. என் படைப்பிடத்துல ஒரு புக்லையாச்சும் சூடான தீச்சட்டி எழுந்து நாக்குல வேலை குத்து உடம்ப வருத்திக்கோ அப்படின்னு இருக்கா? சூடான தீச்சட்டியும் கூர்மையான வேலும் நான் மனுஷங்களுக்கு கொடுக்கல அஜித். பயத்தையும் அறியாமையும் வச்சுட்டு மனுஷங்களா இருக்கு நீங்க தான் அந்த மூட நம்பிக்கை உருவாக்கிட்டீங்க. பக்திங்கிறது உங்க உடம்ப வருத்திக்கிறதுலையும் முட்டாள்தனமா யோசிக்கிறதுலையும் கிடையாது. பக்திங்கிறது அன்பாலையும் மற்றவங்களை மதிக்கிறதாலையும் தான். உங்க அறியாமைக்கு என்ன ஏன்பா காரணம் சொல்றீங்க? நான் யாருக்கிட்டையும் எதையும் கட்டாயப்படுத்தலை. உனக்கு பகுத்தறிவை கொடுத்ததே எது உண்மை எது மூட நம்பிக்கைன்னு பிரித்து பார்க்கத்தான். உன் கண்ணுக்கு நான் எப்படி தெரியணும் அப்படிதான் நான். உன் அம்மா மாதிரி. உன் அம்மாவோட மூட நம்பிக்கையை உன் அன்பால சரி பண்ணு. அதுதான் நீ எனக்கு கொடுக்குற பெரிய பக்தி. ஏம்மா இப்படி பண்ற? பாரு கை எப்படி வெந்துருச்சுன்னு. ஆமாவா மா, அண்ணன் என்ன அங்க தனியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? இப்ப பாத்தியா எதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்து இந்த வேண்டுதல் வச்சேன்னு? நேற்று ராத்திரிலேருந்து உங்கள் அண்ணனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுடி. நேற்றுலேருந்து இப்படி தான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். சரி வா, அண்ணனை கூட்டிகிட்டு போகலாம். வேணாண்டி, அவனை நான் சாமிக்கு நேர்ந்து விட்டேன். சாமி சரி பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடும். வா நம்ம போகலாம். நீ என்னைக்காச்சும் அந்த வானத்தை பார்த்திருக்கியா? அந்த அழகை ரசிச்சிருக்கியா? அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். அதை நீ பண்ணியிருந்தீன்னா உன் சந்தேகம் குழப்பமும் இருந்திருக்காது. கடவுள் ரொம்ப அழகானவர், பெரிய மனசுக்காரவங்க. கேட்கறதுக்கு நல்ல காது கொடுத்துருக்காரு, காதலை சொல்ல நல்ல வாயை கொடுத்துருக்காரு, இயற்கையை ரசிக்க கண்ணை கொடுத்துருக்காரு. ஆனா அதை யாரும் சரியா பயன்படுத்துறதே கிடையாது. அந்த வானத்தை பாரு, அந்த பறவைங்களை பாரு, அதுக்கு மேல அந்த மேக கூட்டங்களை பாரு. அதெல்லாம் நீ ரசிச்சிருந்தீனா உன் பிரச்சனையெல்லாம் அந்த பறவைங்க மாதிரி பறந்து போயிருக்கும். இந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன தூசி தான் இந்த உலகம். இந்த உலகத்துல நீ எல்லாம் ஒரு அணு அளவு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது உன் பிரச்சனையை மட்டும் ஏன் நீ பெருசா பாக்குற? இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது உன் பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க கடவுள் மேல உட்காந்துட்டு ஈஸியா பேசலாம், ஆனா இங்க மனுஷனா வாழ்ந்து பாருங்க, அப்ப தெரியும். நீங்க வேணா கடவுளா இருக்கலாம், ஆனா உங்களால ஒரு நாள் கூட மனுஷனா வாழ்ந்து காட்ட முடியாது. ஒருவேளை அப்படி இருந்துட்டா? ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன். நீங்க மனுஷனா இருக்க மாதிரி நானும் ஒரு நாள் கடவுளா இருக்கணும். அப்பதானே கடவுளே எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்க வேண்டுதல நிறைவேறலன்னு எனக்கு புரியும். இந்த டீலுக்குலாம் நீங்க ஓகேனா நீங்க சொன்னதை நான் செய்யறேன். டீல் ஓகே அஜித். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ கடவுளா இரு, நான் மனுஷியா இருக்கேன். ஆனா ஒண்ணு, கடவுள் பதவிங்கிறது சும்மா மேல உட்காந்து வேடிக்கை பார்க்கறது கிடையாது. கோடிக்கணக்கான மக்களோட வேண்டுதல் இருக்கு, அவங்களோட கரும வினை, இயற்கை விதி, இதெல்லாம் நீதான் பாத்துக்கணும். உன்னால முடியுமா? நான் டேட்டா அனலிஸ்ட் படிச்சவன்.
இந்த கோடிக்கணக்கான டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்கள் சவாலுக்கு நான் ரெடி. சரி, ஓகே. நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து அடுத்த 24 மணி நேரத்துக்கு இந்த அகில உலகத்துக்கு நீதா பாஸ். ஆல் தி பெஸ்ட்.